பாதத்தை வச்சு நடந்தான். எல்லாரும் அவனை தடுத்தாங்க. சிரிப்பு கேலியில குழந்தை பருவத்தை அவன் ஓட்டினான். ஆனா துணிச்சலான பாதையில அவன் காலடி எடுத்து வச்சான். சேற்றுல சிக்கிய உயிர்களை கை கொடுத்து காப்பாத்தினான். எதை குறைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதுவே அவனுடைய பெருமையா மாறிச்சு. அன்பும் மனுஷத்தன்மையும் அவனுடைய அடையாளமா இருந்தது. அன்னைக்கு நாள் ஆரம்பமாச்சு. மீனா அடுப்பு பக்கத்துல உட்கார்ந்துருக்கா. அவ அடுப்ப ஊதிக்கிட்டு இருக்கா நெருப்பை எரிய வைக்கிறதுக்கு. புகைனால அவ கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு. இருந்தாலும் அவ ரொம்ப அமைதியா தன்னோட வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்ப அவ அந்த குடிசையோட வாசல் கதவையே பார்த்துட்டு இருந்தா. அவளோட கண்கள்ல கவலையும் இருந்தது, அப்புறம் பாசமும். அப்பதான் உள்ள இருக்கிற சின்ன ரூம்ல இருந்து சிண்டு வெளியே வந்தான். அவன் ஒல்லியா சின்ன உடல்வாகோட உள்ள ஒரு பையன். அவனோட உடம்பு என்னமோ சின்னது, ஆனா அவனுடைய கால் ரொம்ப நீளம். அவனோட கால் கிட்டத்தட்ட 18 இன்ச் உயரம். சிண்டு ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சானா அதுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும். ஒவ்வொரு அடியும் ஏதோ ஒரு பெரிய வேலை மாதிரி அவனுக்கு இருக்கும். இருந்தாலும் அவன் மெல்ல மெல்ல நடந்து தன்னோட அம்மாவை நோக்கி போனான். அப்புறம் மீனா அவனை பாசத்தோடவும் கவலையோடவும் பார்த்தா. ஏன்பா கண்ணா சிண்டு, எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் எழுந்த? இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் தானே? நேத்து காலெல்லாம் வலிக்குதுன்னு தானே சொன்னேன். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாமே கண்ணா. இல்லம்மா, நான் இப்ப கோவில் மலை உச்சி வரைக்கும் போயாகணும். டீச்சர் தான் சொன்னாங்க, யார் முதல்ல சூரியனை பாக்குறாங்களோ அவங்க மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யுமா. அப்புறம் நான் யாருக்கும் பின்தங்கி இருக்க விரும்பலம்மா. ஆனா கண்ணா, மலைக்கு போற பாதை ரொம்ப செங்குத்தா இருக்குமேப்பா. அப்புறம் அங்க போனீனா உனக்கு அடி கூட படலாம்ப்பா. நீ சொன்னா இங்கேயே வயல்ல நீ சூரியனை பாக்கிறதுக்கு நான் இடம் பண்ணட்டேன். ஆமா, ஒருவேளை இன்னைக்கு நான் வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பெரிய கனவு காணும் போது அதை எப்படி நிறைவேற்றுவேன்? தாத்தா தான் சொல்லுவாரு, கடவுள் என்ன பெரியவனா ஆக்கியிருக்காராம், அதனால என்னுடைய இலக்கும் பெருசா இருக்கணுமா. மீனா சிண்டுவோட தைரியத்தை பார்த்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா. அவளோட கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ரெடியாகி சிண்டு வெளி பக்கமா போனான். அவனுடைய நடையில கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், ஆனா அவனுடைய முகத்துல கர்வம் இருக்கு. அவன் மெல்ல மெல்ல வீட்டை விட்டு வெளியே வந்தான். கிராமத்து மத்தியில சில பேர் தலைவரோட உட்கார்ந்து இருந்தாங்க. சில பேர் சூடான டீ குடிச்சிட்டு இருக்காங்க, சில பேர் பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க, அப்புறம் சில பேர் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் சிண்டு அந்த பக்கமா வந்தான். அவனை பார்த்ததும் அங்க இருக்கிற சூழலே மாறி போயிடுது. ஜனங்க அமைதி ஆயிட்டாங்க. ஆனா அவங்க முகத்துல லேசான சிரிப்பு, அப்புறம் நக்கல் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. பாருங்க, பெரிய காலுடையவன் இங்க வந்துட்டான். இவனுக்கு என்னைக்கு பாக்குறமோ அன்னைக்கு நாளே மோசமாயிடுது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த கிராமத்துக்கு இவன் பெரிய பிரச்சனையை கொண்டு வர போறான். நீ சொல்றதும் உண்மைதான். இவன் காலை பார்க்கும்போது ஏதோ பிசாசோடைய காலு மாதிரி தான் தெரியுது. சிண்டு புரிஞ்சுக்கிட்டான், ஜனங்க அவன் பின்னாடி அவனை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு. அதனால கொஞ்சம் வேகமா போறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா அப்பதான் அவனுடைய கால் ஒரு கல்லுல மோதிடுச்சு. அப்புறம் அவன் தடுமாறி கீழே விழுந்துட்டான். சிண்டு மெல்ல மெல்ல எழுந்தான். அப்புறம் முன்னாடி பார்த்தான். அப்ப அங்கித் அவனுடைய நண்பர்கள் சில பேரோட நேரா அவனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தான். அங்கித்தும் அவனோட வயசுதான், ஆனா கிராமத்துல மற்ற பசங்களை அவன் ரொம்ப தொந்தரவு பண்ணுவான். ஓய் சிண்டு, நீ எங்க போற? மலைக்கு மேல இருக்க அந்த கோவிலுக்கு போறியா என்ன? அங்கித் ப்ளீஸ் என்ன போக விடு, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. எப்படி போவ? ஓடி போவியா? அதுவும் இந்த கல்ல, அது நம்ம கிரிக்கெட் பேட்டோட பெருசா இருக்கே. அங்கித் கூட இருந்த மற்ற பசங்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு தான் சிண்டுவால ஓட முடியும்னு. நான் ஓடுறதுக்கு இல்ல, நடக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கேன். அங்கித் அவனை தள்ளி விட்டுட்டான். பாவம் சிண்டு போய் கீழே விழுந்தான். அவனோட கால் போய் தரையில விரிச்சுக்கிட்டு ரொம்ப பயங்கரமான சத்தம் கேட்குது. அங்கித் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சிரிச்சான். அப்புறம் சிண்டுவை அழுத்தபடி அங்கேயே விட்டுட்டாங்க. மறுநாள் சிண்டு அவனோட ஸ்கூல்ல இருக்கான். நாமளே பார்க்குறோம், அங்கித்தும் அதே கிளாஸ்ல தான் படிச்சுட்டு இருக்கான். டீச்சர் பிளாக் போர்ட்ல ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. சிண்டு பின்னாடி பெஞ்ச்ல உட்காந்துருக்கான். மற்ற பசங்கள்லாம் மெல்ல மெல்ல பேசிட்டு இருக்காங்க. பசங்களா, நாம இன்னைக்கு சயின்ஸ் படிக்க போறோம். இன்னைக்கு விஷயம் என்னன்னா அடாப்டேஷன், அதாவது எப்படி இயற்கை ஒவ்வொரு உயிரினங்களையும் அதோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கியிருக்குன்னு. ஒட்டகத்தோட பாதங்கள் மெத்துன்னு இருக்கும், அது மண்ணுல புதஞ்சிடக்கூடாதுன்னு. அப்பதான் அங்கித் சிண்டுவை கிண்டல் பண்ணிக்கிட்டே எழுந்து நின்னான். அப்படின்னா சார், இயற்கை சிண்டுவை சேத்துக்குள்ள இருக்கிறதுக்காக உருவாக்கிச்சா? அவனோட காலு ஒட்டகத்தை விட பெருசா இருக்கே.
கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாரும் சிட்டுவை பார்த்து சிரிச்சாங்க. டீச்சர் அவங்கள அமைதிப்படுத்தினாரு. அப்புறம் அங்கித்தை திட்டினாரு. அங்கித், இந்த மாதிரி கிண்டல் பண்றது ஒரு நாள் உனக்கே அது ஆபத்தா முடியும். சிட்டு கண்ணா, நீ பயப்படாத. ஞாபகம் வச்சுக்க, சில சமயங்கள்ல எது நமக்கு குறையா தெரியுதோ அதுதான் நம்மளுடைய பெரிய பலமா இருக்கும். நீ அதனுடைய சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கணும். சிண்டு தலை நிமிர்ந்து டீச்சரை நோக்கி பார்த்தான். அவனுடைய பார்வை டீச்சருக்கு பின்னாடி இருக்கிற போர்டில் வரைஞ்சிருக்கிற ஒட்டகத்து மேல பட்டுச்சு. அப்புறம் அவன் தன்னுடைய கால்களை பார்த்தான். அப்புறம் கவலை ஆயிட்டான். சாயங்காலம் சிண்டுவோட அப்பா ரமேஷ் வேலை முடிஞ்சு திரும்பி வந்தாரு. வெளியில மழை பெய்யுது. அதனால அவர் முழுமையா நனைஞ்சிட்டாரு. அவருடைய முகத்துல கவலை தெரிஞ்சது. அட, என்னங்க இது? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் போய் உங்களுக்கு தண்ணி சுட வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு துணி எடுத்து வரேன். மீனா ரூம்குள்ள ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரமேஷ் கட்டில போய் உட்காந்தாரு. இப்போவும் அவர் பார்க்க ரொம்ப கவலையா இருந்தாரு. அப்புறம் அவருடைய முகம் ரொம்ப சோகமா இருந்தது. மீனா இதை பார்த்துட்டு அவர் பக்கத்துல போய் என்ன கேட்டாங்கன்னா, அட, என்னங்க ஆச்சு? வீட்டுக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் பார்க்க டென்ஷனா இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனைங்களா? என்னன்னு சொல்றது, தண்ணியோட மட்டம் அதிகமாயிடுச்சு. மலையில நிறைய மழை பெய்ஞ்சிருக்கு. கிராமத்தோட விவசாய மண்ணெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த மழை நிக்கலன்னா நம்ம பயிரெல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்பா, நானும் உங்க கூட வயல்ல வேலை செய்யலாமாப்பா? இல்ல கண்ணா, இந்த வேலை உன்னோட இது இல்ல. அப்புறம் அந்த மண்ணும் ரொம்ப மோசமா இருக்கு. நீ நல்லபடியா ஸ்கூலுக்கு போ. அப்புறம் அம்மாவுக்கு வீட்டுல உதவியா இரு. சிண்டு தலையை குடிஞ்சு சரிங்கிற மாதிரி சொன்னான். அவன் ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிட்டு நேரா ரூம்குள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் ரமேஷும் மீனாவும் அமைதியா போய் உட்காந்தாங்க. மறுநாள் காலையில வானம் இன்னமும் இருண்டுகிட்டு இருந்தது. முன்னாள் ராத்திரி அடிச்ச புயல் அமைதியாயிடுச்சு. ஆனா அது தரைய ரொம்ப மோசமா ஆக்கிடுச்சு. நதி தன்னுடைய மேல் மட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அதுல சேறு சேர்ந்துருச்சு. அங்கித்தும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த சேத்துக்கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க. சரி சரி சரி, வாங்க நம்ம புது விளையாட்டு ஒன்று விளையாடலாம். என்ன விளையாட்டு? யாரு பாலத்தோட அந்த பக்கத்துல இருக்கிற கம்பத்தை முதல்ல தொட்டுட்டு வராங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனா உங்க தரையில சேரா இருக்கே, அது சரியா இருக்குமா? அதுக்கு தானே சொல்றேன், இது தைரியத்துக்கான விளையாட்டு. அங்கித் அந்த கம்பத்தை நோக்கி ஓடினான். அவன் லேசா ரொம்ப வேகமா இருக்கான். அவன் அந்த கம்பத்து வரைக்கும் போயிட்டான். ஒரு தடவை தொட்டான். அப்புறம் பின்னாடி திரும்பி சந்தோஷத்துல கத்தினான். ஆனா அவன் முதல் காலடி எடுத்து வைக்கும்போது அந்த தரை அவனுக்கு சேருமா தெரியல. ஏதோ காலியான இடம் மாதிரி தெரிஞ்சது. அவனுடைய வலது கால் முட்டி வரைக்கும் கீழே இறங்கிடுச்சு. உடனே அவன் ரொம்ப பயந்துட்டான். ஐயோ, என்ன காப்பாத்துங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அவன் தன்னுடைய கால்களை வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அதனால அவனுடைய இடது கால் இன்னும் ஆழமா போய் புதைஞ்சிடுச்சு. அவன் எந்த அளவுக்கு முயற்சி பண்றானோ கொஞ்ச நேரத்துல இடுப்பு வரைக்கும் அவன் மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டான். அவனுடைய 2 நண்பர்களும் கிராமத்தை நோக்கி ஓடினாங்க. அவங்க நேரா கிராமத்துக்குள்ள போனாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, அட காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ரமேஷ், தலைவர், மத்த ஜனங்க எல்லாரும் பசங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அட, என்னப்பா ஆச்சு கண்ணா? ஏன் இந்த மாதிரி ஓடி வரீங்க? தலைவர் ஐயா, அங்கித் அந்த பாலத்துக்கு அந்த பக்கத்துல சேத்துல முழுகிக்கிட்டு இருக்கான். எப்படி? அவ சொன்னா அந்த பாலத்துக்கு அந்த பக்கத்துல இருக்கிற கம்பத்தை யாரு போய் தொட்டிட்டு வராங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னா. அவன் முதல்ல போயிட்டான். அப்புறம் அவனோட கால் சேத்துல மாட்டிக்கிச்சு. ரமேஷும் தலைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. சரின்னு தலையை அசைச்சாங்க. அப்புறம் அந்த 2 பசங்களோட சேர்ந்து அவங்க அங்க போனாங்க. தலைவரும் ரமேஷும் 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு அங்க போனாங்க. அப்புறம் அங்கித் அங்க சேத்துக்குள்ள முழுகிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அவனுடைய நெஞ்சு வரைக்கும் அந்த சேத்துக்குள்ள இறங்கிட்டான். ரமேஷ் அங்கித்தை பிடிக்கிறதுக்காக காலடி எடுத்து வச்சு முன்ன போகும்போது, இல்லைங்க, முன்னாடி போகாதீங்க, இந்த இடமே அப்படியே சேரா மாறிடுச்சு. ஆனா தலைவரையா, இப்படி விட்டா அவன் முழுகிடுவானே. நம்ம கயிறோ கம்மோ வச்சு அவனை வெளியில இழுக்கலாமே. தலைவர் ஐயா நாலாபுரமும் பார்த்தாரு. அப்புறம் அங்க பக்கத்துல ஆலமரம் ஒண்ணு இருக்கிறத அவர் பார்த்தாரு. அவரு ரமேஷுக்கு கை காட்டினாரு, மரத்து பக்கம் போவோன்னு. ரமேஷ் அங்கிருந்து சீக்கிரமா ஓடினாரு.
மரத்துல தொங்கிட்டு இருக்கிற சில விழுதுகளை எடுத்தாரு. அப்புறம் முன்னாடி போனாரு. அத அங்கித்தை நோக்கி வீசினாரு. அங்கித் தூரத்துல இருக்கான். அப்புறம் அந்த விழுது அவனுக்கு 2 ஃபீட் தூரத்துல போய் விழுந்தது. இப்போ அங்கித்துக்கு மூச்சு விடுறது கூட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவனோட நெஞ்சில ஏற்படுற அழுத்தம் அவனை மூச்சு விடாம பண்ணுது. அப்பதான் நதி பக்கமா போற பாதையில சிண்டு போய்கிட்டு இருந்தான். அவன் ஜனங்க கத்துற சத்தத்தை கேட்டான். அதை கேட்டுட்டு அவன் அந்த இடத்துக்கு ஓடினான். அவனுடைய நீளமான கால்கள்னால எடுத்து வைக்கிற அடி சிரமமா இருந்தது. ஆனா அவன் வலியை பத்தி கூட கவலைப்படாம அவன் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருந்தான். சிண்டு அந்த இடத்துக்கு போனான். அவன் அங்க அங்கித்தை பார்த்தான். அவன் சேத்துல இருக்கிற அந்த கயிறை பார்த்தான். அப்புறம் அங்க இருக்கிற மக்களோட முகத்துல இருக்கிற அந்த பயத்தையும் அவன் கவனிச்சான். அப்பா என்ன இது? அங்கித் விளையாட்டுல போய் சேத்துல மாட்டிக்கிட்டான். இப்போ இவனை வெளியே எடுக்கவே முடியல. சிண்டு உடனே ஞாபகப்படுத்தி பார்த்தான். டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு. நமக்கு எது குறையா தெரியுதோ அது நம்மளுடைய பெரிய பலமா இருக்கும். என்ன சரியான தருணத்துக்காக காத்துட்டு இருக்கணும், அவ்வளவுதான். சிண்டு பெருமூச்சு விட்டான். அப்புறம் அப்பா நான் போறேன் அங்கிட்ட காப்பாத்த. இல்ல சிண்டு, உன்னுடைய எடை எல்லாத்த விட அதிகம். அதனால நீ ஒரே நொடியில முழுகி போயிடுவ. இல்லப்பா என்னுடைய கால் பெருசு, அதனால என்னுடைய வெயிட் பரவிடும். எங்க டீச்சர் எங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காரு. ரமேஷும் தலைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தடுக்கிறதுக்கு போகலான்னு இருந்தப்ப சிண்டு அங்கித் எந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கானோ உடனே அந்த இடத்துக்கு போயிட்டான். கொஞ்ச நேரம் அவன் கொஞ்சம் பயந்தான். அப்புறம் பெரும் மூச்சை விட்டுட்டு ஈரமான சேத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சான். ஆனா அதுல அவன் சிண்டு முழுகல. கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அவனுடைய பெரிய கால்கள்னால அவனுடைய வெயிட் பரவிடுச்சு. அதனால அவன் சேத்துல முழுகல. அவன் முன்னாடி இன்னொரு அடி எடுத்து வச்சான். ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்ப சேத்துக்கு மேல மிதக்கறான். கண்ணா பாத்துப்பா, மெதுவா. சிண்டு அவங்க இருக்கிற பக்கம் பார்த்தா சரின்னு தலையை அசைச்சான். அங்கித் நான் இருக்கிற பக்கம் பாரு, அசையாத. மெல்ல மெல்ல உன்னோட கைய கொடு. அங்கித் சிண்டுவை நோக்கி பார்த்தான். மெல்ல மெல்ல தன்னுடைய கைய நீட்டினான். சிண்டு அங்கித்தோட கைய பிடிச்சான். அப்புறம் அவனை இழுத்தான். சிண்டு தன்னுடைய உடம்ப பின்னாடி இழுத்தான். அப்புறம் அவன் தன்னுடைய பெரிய விரல்களை சேத்துல குதிச்சான். அந்த சேற்றோட அழுத்தம் ரொம்ப அதிகமா இருந்தது. இருந்தாலும் அவன் தன்னுடைய முழு பலத்தை செலுத்தி அங்கித்தை இழுத்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கித்தோட நெஞ்சு சேத்துக்குட்டியை விட்டு வெளியே வந்தது. இன்னும் கொஞ்சம். சிண்டு அவனை கரை பக்கமா இழுத்துட்டு வந்த போது தலைவரும் ரமேஷும் சீக்கிரமா வந்து சிண்டுவை பிடிச்சாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அங்கித்தை வெளியே எடுத்தாங்க. பெரிய முயற்சிக்கு அப்புறமா அவங்க அவனை சேத்துல இருந்து காப்பாத்திட்டாங்க. அங்கித் கரை கிட்ட போய் உட்காந்துட்டான். ரொம்ப சோர்வா ரொம்ப பலவீனமா இருந்தான். அண்ணா, ரமேஷ் தன்னுடைய பையனை கட்டி அணைச்சுக்கிட்டாரு. கண்ணா, எங்களை மன்னிச்சிடுப்பா. நாங்க உன்னை என்னெல்லாம் பேசினோம். இன்னைக்கு உன்னுடைய இந்த கால்கள் இல்லைன்னா இந்த குழந்தைய காப்பாத்திருக்க முடியாது. அங்கித்தோட கண்கள் கண்ணீரோட நிறைஞ்சிருந்தது. அவன் மேல பார்த்துட்டு சிண்டுவை பார்த்து என்ன சொன்னான்னா, நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. ஆனா நான் உன்னை எப்போ கேலி தான் பண்ணிருக்கேன். இனிமே நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். அப்புறம் எப்போ உனக்கு நான் உதவி செய்வேன். தலைவர் அங்க கூடி இருக்கிற கிராமத்து ஜனங்களை நோக்கி பார்த்தாரு. நாம ஒரு மனுஷனோட உருவத்தை வச்சு அவனை அசிங்கப்படுத்தி தப்பு பண்ணிட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த குழந்தை மனுஷத்தன்மைக்கான ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்துட்டான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சரின்னு சொல்லி தலையை அசைச்சாங்க. அப்புறம் எல்லாரோட பார்வையும் சிண்டு மேலேயே இருந்தது. ராத்திரி சிண்டுவும் ரமேஷும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. சிண்டுவோட ட்ரெஸ் எல்லாம் சேறுபட்டு ரொம்ப அழுக்கா இருந்தது. ஆனா அவனுடைய அம்மா அவனை ரொம்ப சந்தோஷத்தோட கட்டி பிடிச்சாங்க. இப்ப நாம என்ன பாக்குறோம், இங்க அவனோட டீச்சர் கூட அவனை வெல்கம் பண்றதுக்காக கையில எதையோ வச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. அவரு சிண்டு முன்னாடி முட்டி போட்டு உட்கார்ந்தாரு. அப்புறம் சிண்டு, நீ செஞ்ச காரியம் இருக்க அது துணிச்சல் மட்டும் இல்ல, மூளையை பயன்படுத்தி வேலை செஞ்சிருக்க. நீ சயின்ஸ வாழ்க்கையில பயன்படுத்தி இருக்கிற கண்ணா. சிண்டு ஆமான்னு சொல்லி தலையை அசைச்சான். அப்புறம் அவனோட டீச்சரை பார்த்து சிரிச்சான். சார், நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். இவனுடைய கால்கள் எனக்கு சுமையா இருக்கு. ஆனா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் சார், இது அவனுடைய பெருமை. கண்டிப்பா. அப்புறம் இவனுடைய பெருமையை பத்திரமா காப்பாத்துறதுக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். டீச்சர் அந்த பாக்ஸை தட்டினாரு. சிண்டுவை பார்த்தாரு. அவனை அந்த பாக்ஸை திறக்க சொல்லி சைகை காட்டினாரு. சிண்டு அந்த பாக்ஸை திறந்தான். அதுல கிராமத்துல செருப்பு தைக்கிறவரு
அவனுக்காக ஸ்பெஷலா தச்ச ஷூவை கொடுத்துருக்காரு. அவன் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான். மறுநாள் சிண்டு தன்னுடைய புது ஷூல ஸ்கூலை நோக்கி போனான். அவனுடைய முகத்துல பெருமையான ஒரு சிரிப்பு இருந்தது. கொஞ்ச நேரத்துல அங்கித்தும் மத்த பசங்களும் அவன் வர பாதையில ஒண்ணு கூடினாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஸ்கூலை நோக்கி போனாங்க. கிளாஸ்ல சிண்டுவும் அங்கித்தும் ஒரே பீச்சில் உட்காந்தாங்க. அங்கித் அவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் நதிக்கு அந்த பக்கமா போவோம். ஆனா இந்த தடவை பாதையை நீ சொல்லு. கண்டிப்பா. ஆனா முதல்ல படிக்கலாமே. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹைஃபை கொடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இத்துடன் நம்மளோட கதை முடிவடைஞ்சது.